Hello everybody, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஷாம்னி மேம். So first midterm exam வந்தாச்சு. நிறைய பேர் ஸ்கூல்ல வந்து midterm அப்படின்னு வைக்கல, இன்ஸ்டெட் வந்து monthly test வைக்கறாங்க, இல்ல chapter wise unit test வந்து வைக்கறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் some way ஒரு டெஸ்ட் வந்து இருக்கு. சோ அந்த டெஸ்ட்க்கு அரைகுறையா படிச்சிட்டு போகாம படிக்கிறது ரொம்பவே தெளிவா crisp and clear வந்து படிச்சிட்டு போடுங்க. ஓகே, சோ இந்த வாட்டி first midterm exam உடைய question paper எப்படி இருக்க போகுது, நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோமா அப்படிங்கற ஒரு செக்லிஸ்ட் தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ பார்க்க கொஞ்சம் பொறுமை வேணும். சோ அடுத்த 5 minutesக்கு நான் சொல்ல போறத கம்ப்ளீட் ஃபோக்கஸோட லிசன் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் மிட்டர்ம்ல கண்டிப்பா உங்களுடைய மார்க் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்ல, இந்த வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து லிங்க் ஒன்னு பின் பண்ணிருக்கேன். அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கும். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டில டெய்லி ஒரு PDF நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அந்த PDFல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி பிளான், ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டடி பிளான், எந்த ஆர்டர்ல நீங்க படிக்கணும், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அண்ட் என்னென்ன கான்செப்ட்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் குயிக் ரிவிஷன், இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு நீங்க போறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே ஆல் இன் ஒன். ஓகே, ஆல் இன் ஒன் PDF வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ஸ்ல நாங்க வந்து சென்ட் பண்ணுவோம். சோ இன்னும் யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக் யூஸ் ஆஃப் இட், சோ தட் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டர்ம்லயே நீங்க சூப்பரான மார்க் வாங்கலாம். when you feel very demotivated, கண்டிப்பா எதுக்காக நீங்க இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எதுக்காக இந்த ஜர்னி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, why should you work hard அப்படிங்கற உங்களுடைய கோலை இங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு வர வரைக்கும் அந்த கோல் இந்த கமெண்ட்ல இருந்துட்டே இருக்கும். சரியா? சோ கண்டிப்பா உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட ரெடியா இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ நமக்கு தெரியும் 5 சாப்டர் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. 1 2 6 7 11. ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து நமக்கு 3rd சாப்டரும் இருக்கு. இதுல 7 and 11 சாப்டர் நிறைய பேர் கஷ்டமா ஃபீல் பண்றீங்கன்னு தெரியும். அதுக்காக இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். அதுவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டில வரும். அண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் கண்டிப்பா வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. அண்ட் எங்க கூட டெய்லி சேர்ந்து நீங்க படிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெய்லி 6:30 to 8:30 நம்ம ஹண்டே லேர்னிங் ஆப்ல லைவ் கிளாஸஸ் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் கெமிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், பிசிக்ஸ்க்கு யாழினியன் சார் அண்ட் பயாலஜிக்கு மிருதுலா மேம். இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு டெய்லி ஈவினிங் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் சண்டே வந்து ஸ்டடி பிளானும் இருக்கும். அண்ட் டெய்லி 6:50 to 6:30 ஸ்டடி பிளான்ஸும் வந்து இருக்கும் வித் கைட் புக்ஸ். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கைட் புக்ஸ்ல நீ ஜேஇ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसோட வித் வீடியோ சொல்யூஷன்ஸ் ஆஃப் 1 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? எஸ், நம்ம இப்போ क्वेश्चन பேப்பருக்குள்ள போகலாம். 1 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் புக் பேக்க ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. சரியா? புக் பேக் 1 மார்க்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க அந்த 5 சாப்டருக்குமே. பட் புக் அண்ட் சைடுல இருந்து क्वेश्चन வரலாம். பட் அத பத்தி இப்போ கவலைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சில செட் ஆஃப் क्वेश्चन பேப்பர் இல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் क्वेश्चन பேப்பர் கொஞ்சம் மாறும். சோ either 10 1 மார்க்ஸ் கேட்கலாம், அப்படின்னா 7 1 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். இப்போ மேஜரா நம்ம வந்து எங்க வரும் அப்படின்னா 2 மார்க் क्वेश्चनக்கு வரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1ல இருந்து உங்களுக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க which is from book back. அதே சாப்டர் 1ல இருந்து book back questions, சாப்டர் 2ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா book back question, 6th ல இருந்து 2 क्वेश्चन book backல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதுல எல்லாமே book back கேட்டாங்க. ஆனா எங்க செக் வச்சாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ற இந்த 11th சாப்டருடைய book and side question வந்து கம்பல்சரியில கேட்டிருக்காங்க பாருங்க. அப்ப என்ன பண்ணலாம், நேத்துக்கு ஈவினிங் லைவ்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन from 11th சாப்டர் அப்படிங்கறத. சோ அந்த லைவ் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம 100 லேர்னிங் சேனல்லயே யூடியூப் சேனல்லயே வந்து லைவ்ல போயிட்டு அதை கிளிக் பண்ணி மறக்காம பாத்துருங்க. 11th சாப்டர் அவ்வளவு கஷ்டம் இல்ல, படிச்சா ஈஸி. சரியா? சோ அதையும் மறக்காம பாத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க் क्वेश्चनல 3 மார்க் क्वेश्चन சாப்டர் 1 2 எல்லாமே புக் பேக். And this process ரொம்பவே இம்பார்ட்டன்டான क्वेश्चन பல வாட்டி பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்து எல்லாமே புக் பேக் தான். ஆனா இங்க பாருங்க how is acrolein prepared வந்து book and side question. இந்த क्वेश्चन நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चनல கொடுத்திருக்கேன். சோ புக் பேக்கும் இம்பார்ட்டன்ட்டும் படிச்சாலே ரொம்பவே போதுமானது இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம். சரியா? அடுத்து evaluate yourselfல இருந்து இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இதுலயும் வந்து பாருங்களேன் 24th क्वेश्चन வந்து கம்பல்சரி. இது வந்து book and side question. book backல வந்து பாத்தீங்கன்னா BCC அதாவது BCC க்கு கேட்டிருப்பாங்க, book and sideல வந்து FCC க்கு கேட்டிருக்காங்க. சோ book and side question நம்ம அவ்வளவா நெக்லெக்ட் பண்ண முடியாது, அதை நினைச்சு பயப்பட முடியாது. சோ இம்பார்ட்டன்ட் book and side question யாவது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. சரியா? இப்போ நம்ம வந்து 5 மார்க் क्वेश्चन வரலாம். 5 மார்க் வந்து எது 2 3 மார்க் காம்போவா வரலாம், இல்ல வெறும் 5 மார்க்கா கூட கேட்கலாம். ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் ரொம்ப ஃபேமஸான क्वेश्चन, நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அதாவது இந்த क्वेश्चन பேப்பர்ல கொடுத்திருக்கிற எல்லா क्वेश्चंसமே நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆல்ரெடி கொடுத்துட்டேன். சரியா? சோ அடுத்து வந்து போராஸோட preparation, though it is a book and side question but it is a most expected important question. okay, மத்தபடி ஜியோலைட்ஸும் book back question தான். 7 types of units வந்து book back question தான். crystalline and amorphous solids வந்து book and side question இருந்தாலும் நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அத மறக்காம படிச்சிருங்க. இங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து
புக் இன்சைட்ல இருக்கு, ஆனா ஜீரோவோட புக் பேக்ல இருக்கு. சோ கொஸ்டினை கரெக்டா பார்த்து படிங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் ரெண்டுத்துடைய டெரிவேஷனுமே அழகா படிச்சுட்டு போயிடுங்க. 5 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிடலாம். அடுத்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க which is from book back, இல்லனா அரேனியஸ் ஈக்குவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணனும், அது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். இப்போ புக் இன்சைட்ல இருந்து ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்வர்ன் ஆக்சிடேஷன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல 1 மினிட்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரியா? சோ இந்த ஃப்ராக் ஃப்ளோட்டேஷனா இருக்கலாம், இல்லனா கிறிஸ்டலின் அமார்ஃபஸா இருக்கலாம், ஆர் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாத்தையுமே ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் எடுத்துக்கோங்க, ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாத்தையுமே ஷார்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுவுமே பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இருக்கு. சரியா? சோ எல்லாமே இருக்கு. பட் how to make use of it, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த PDF எடுத்துக்கோங்க. கரெக்ட்டான ஆர்டர் பண்ணி கரெக்ட்டான பிரிப்பரேஷன் பண்ணாலே நம்ம நல்ல மார்க் வாங்க முடியும். சரியா? சோ இது 2022 உடைய क्वेश्चन பேப்பர். சோ 2023 ல இருந்து 4க்கு ரிப்பீட் ஆகாது, ஆனா 2022 ல இருந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் क्वेश्चन பேப்பர் வந்து நமக்கு மாறும். சரியா? ஆனா இங்க பாருங்களேன், இங்கேயே நமக்கு நிறைய क्वेश्चंस வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. இதுலயும் நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चंस வந்து புக் பேக்கா வந்து இருக்கு அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चना இருக்கு. சோ ஃபோக்கஸ் ஆன் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस first and then go for the book back questions. ஓகேவா? சோ if you are interested to join our daily live class அப்படினா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா stay with us and support us, and live class மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. நேத்திக்கு சாப்டர் 11 வந்து நான் சொல்லி கொடுத்திருக்கேன்.